வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன், ஜே ரஜீவன், க இளங்குமரன், இ அர்ச்சுனா உள்ளிட்டோரும் அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்கத்தின் கொள்கையை நடைமுறைப்படுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி பயன்பாடு, அதனூடாக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இப்பொழுது வரவு செலவு திட்டம் முடிந்திருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகையான நிதி கிராமங்களை நோக்கி முன்வர இருக்கும். அப்ப இம்முறை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதானமான முதலீட்டாளர் வேறு யாருமில்ல, அரசாங்கமாகும். அப்ப அந்த அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கான பெரிய முதலீடு ஒன்று செய்திருக்கின்றது. அப்ப அந்த முதலீட்டு தொகைகளை இவ்வருட இறுதிக்குள் இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அப்போ தேர்தல் காரணமாக இனிவரும் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்த முடியாது, சட்டப்படி முடியாது, தேர்தல் சட்டப்படி. ஆகவே இன்று எங்களுக்கு தேவை இருந்தது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான எங்களுடைய சகல விதமான செயற்பாட்டு வேலை திட்டங்களுக்குமான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டமே இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது.